Hi friends, இன்னைக்கு நம்ம next few questions of soil mechanics வந்து solve பண்ணலாம். First question, if the saturated density of a given soil is 2.1 tons per meter square, then the total stress and the effective stress of a saturated soil stratum at a depth of 4 meter will be. ஓகே, இதில் டீங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ், ஈங்கிறது என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹைட் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் வெயிட், சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து வாட்டர் டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா யூனிட் வெயிட் இன்டூ ஹைட் காமா ஹெச் அப்படின்ற ஸ்ட்ரெயிட்டாக போட்டு டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து கேல்குலேட் பண்ணிடுவோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4 டன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னது? டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். டோட்டல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன அப்படின்னா காமா சாட் இன்டூ ஹெச். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தா 8.4 தான். போர் வாட்டர் ப்ரெஷர் என்ன அப்படின்னா காமா டபிள்யூ இன்டூ ஹெச். காமா டபிள்யூ அப்படிங்கிறது என்ன? 9.81. ஹெச்ங்கிறது வந்து 4. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா 4.4 டன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து 8.4, எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 4.4. ஸோ அதைப்படி பார்த்தோம் அதைப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி 8.4 அண்ட் 4.4 தான் வந்து ரைட் ஆன்சர். So option D is the correct answer. Next question, the void ratio pressure diagram is shown in the figure. Okay, void ratio க்கும் pressure diagram க்கு ஒரு graph வந்து கொடுத்துருக்காங்க. void ratio and pressure. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா coefficient of coefficient of compressibility என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரியும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்ப்ரெசிபிலிட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து AV is equal to delta E divided by delta sigma. டெல்டா இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 0.7 மைனஸ் 0.6. ஸோ 0.7 மைனஸ் 0.6. நெக்ஸ்ட் வந்து டெல்டா சிக்மா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.5 மைனஸ் 17. ஸோ இது 0.1 டிவைடட் பை 0.5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 மீட்டர் ஸ்கொயர் பெர் டன். ஸோ 0.2 மீட்டர் ஸ்கொயர் பெர் டன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், bearing capacity of a soil strata supporting a footing of size 3 meter into 3 meter will not be affected by the presence of groundwater table located at a depth which is okay. இப்போ ஃபூட்டிங்கோட சைஸ் வந்து 3 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வாட்டர் டேபிள் வந்து எங்கே இருந்துச்சுன்னா வந்து பியரிங் கெப்பாசிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாது, வில் நாட் பி அஃபெக்டட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் அந்த இப்போ வந்து பிரெத் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே அளவு டெப்த்து இப்போ வந்து அந்த ஃபூட்டிங்லேருந்து 3 மீட்டர் டெப்த்துக்கு வந்து அந்த வாட்டர் டேபிள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். 3 மீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம வந்து படிச்சிருக்கோம். இப்போ அதை தான் கேட்குறாங்க, எந்த டெப்த்தில் இருந்துச்சுன்னா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு. ஸோ 1 மீட்டரில் இருந்துச்சுன்னா 1 மீட்டர் பிலோ த பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங்னா அது கண்டிப்பாக வந்து 3 மீட்டருக்குள்ளே தான் வரும். 1.5 2.5 மூணுமே வந்து 3 மீட்டருக்குள்ளே தான் வருது. 3 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணும். 3 மீட்டருக்கு கீழே இருந்தால் தான் 3 மீட்டர் பிலோ த பேஸ், அப்போ தான் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. அந்த பிரெத்தோட டைமென்ஷன் வந்து அப்படியே நம்ம டெப்த்துக்கு எடுக்கிறோம். அப்படி எடுத்து நம்ம வந்து வாட்டர் டேபிள் வந்து அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 3 மீட்டர் பிலோ த பேஸ் ஆஃப் த ஃபூட்டிங்காக இருக்குது அப்படின்னா வந்து வாட்டர் டேபிள் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் இன் த பைல். ஓகே, நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனில் எதெல்லாம் வந்து கரெக்டு, எதெல்லாம் வந்து எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டெவலப்டு வென் த பைல் இஸ் ட்ரிவன் த்ரூ அ ரீசென்ட்லி டெபாசிட்டட் கிளே லேயர். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். எதனால் அப்படின்னா ரீசென்ட்லி டெபாசிட்டட் கிளே லேயரில் வந்து நம்ம பையில வந்து பையில வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேஸ் வந்து இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பற்றி அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் டெவலப்டு வென் த பைல் இஸ் ட்ரிவன் த்ரூ அ லேயர் ஆஃப் டென்ஸ் சாண்ட். ஓகே, இப்போது சாண்ட் எடுத்தோம், இப்போ கிளேல வந்து கண்டிப்பாக நடக்குது. எதனால் அப்படின்னா ரீசெண்டாக டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற கான்டாக்ட்டுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து அப்படி இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து டேக் பிளேஸ் ஆகும். இதுவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டென்ஸ் சாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பற்றி படிக்கும் போது
லூஸ் சாண்டில் தான் வந்து இது வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் டெவலப்டு டியூ டு சடன் ட்ராடவுன் ஆஃப் த வாட்டர் டேபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றியுமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தோம். வாட்டர் டேபிள் வந்து கம்மியாகுது அப்படின்னா வந்து நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் சாண்டில் தான் வந்து அது நடக்கும். ஸோ அதனால் 1 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். Option D. Next question. A concentrated load of 50 tons acts vertically at a point on the soil surface. Okay. If Boussinesq equation is applied for the computation of the stress, then the ratio of vertical stress at the depth of 3 meter and 5 meter respectively, vertically below the point of application of the load will be. ஓகே, 5 tons லோடுன்னு கொடுத்துட்டாங்க. லோடு வந்து சேஞ்ச் ஆகலை, டெப்த்து தான் கேட்டிருக்காங்க. வேறு ரேஷியோ, வேறு டெப்த்தில் அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பவுசினஸ் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் இஸ் வெர்டிக்கலி அட் த பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வெர்டிக்கலி பிலோ த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த லோட். அப்போனா வந்து ரேடியலாக வந்து இங்கே வந்து லோடே ஆக்ட் ஆகலை. ஸோ ஆரோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 0. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த பாயிண்ட்லேயே தான் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கு லோடு ஆக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற டெப்த்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க, 3 meter and 5 meter அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஆரோட வேல்யூ வந்து 0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா, அந்த மெயின் ஃபார்முலா இருக்குல்ல, பவுசினஸோட மெயின் ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வந்து வரும். 0.477 Q/z². இது வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், ஆனால் இது கேன்சல் ஆகிடும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து கேன்சல் ஆகிடும். Q/z² அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அட் 3 meter அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 meter இருக்கும். ஸ்ட்ரெஸ் அட் 5 meter இருக்குன்னா வந்து ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் அதோட டெப்த்து அது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னா லோடு வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. லோடு வந்து 50 tons மட்டும்தான். இங்கே வந்து எது மாறுது அப்படின்னா 3 meter and 5 meter டெப்த்து தான் மாறுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அட் 3 meter டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் அட் 5 meterன்னு பார்த்தா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு z². ஸோ வந்து 5² டிவைடட் பை 3² அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.77. ஆப்ஷன் டி 2.77 இஸ் த ரைட் ஆன்சர். இது இந்த ஃபார்முலா வந்து எப்போ வரும் அப்படின்னா வந்து இது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கும் போது அட் த பாயிண்ட் கீழே அந்த லோடு கீழே வந்து நம்ம டெப்த் எடுக்கும் போது இந்த ஃபார்முலா வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எஃபிஷியன்சி ஆஃப் அ பைல் குரூப் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். எஃபிஷியன்சி ஆஃப் பைல் குரூப்போட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஆவரேஜ் லோட் கேரிட் பை அ பைல் இன் த குரூப் டு த லோட் கேரிட் by a single pile. அதான் group pile divided by individual pileங்கிறது தான் எஃபிஷியன்சியோட ஃபார்முலா. அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் லோட் கேரிட் பை a pile in the group to the load carried by a single pile. Option D is the right answer. Next question. No tension should develop at the base of the rectangular well foundation or at any horizontal section within the well. For no tension at the base, the resultant of PA and W must pass through the middle அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் வெல் ஃபவுண்டேஷனில் வந்து எந்த இடத்துல வந்து நோ டென்ஷன் க்ரைட்டீரியா வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ டென்ஷன் க்ரைட்டீரியா வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த அந்த ரிசல்டன்ட் பீக்கும் ஆக்டிவ் த்ரஸ்ட்டுக்கும் வெயிட்டும் அதோட ரிசல்டன்ட் வேல்யூ வந்து மிடில் தேர்டில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா வந்து டென்ஷன் வந்து இருக்காது. இதுவுமே நம்ம வந்து படிச்சிருப்போம். இது வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் தேர்ட் ஆஃப் த பேஸ். இது வந்து இந்த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து மிடில் தேர்டாக வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு வந்து டென்ஷன் வேல்யூ வந்து இருக்காது. இவங்க கேட்டுக்கிறதே என்ன அப்படின்னா இந்த ரிசல்டன்ட் வந்து எப்படி எந்த டிஸ்டன்ஸில் பாஸ் ஆச்சு அப்படின்னா டென்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மிடில் தேர்ட் ஆஃப் த பேஸுங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாதிரி கொடுத்துருக்காங்க EFGHன்னு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மிடில் தேர்ட் ஆஃப் த பேஸ். இதுவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சாயில் ப்ராப்பர்ட்டி மெஷர்ட் அண்ட் இன்சிடியூட் டெஸ்ட். ஓகே, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாடலஸ் ஆஃப் சப்கிரேட்.
மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பிளேட் லோட் டெஸ்ட் வச்சு. ஸோ ஏக்கு வந்து 3 வரும். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த். பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பிடி டெஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் டென்சிட்டி வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அண்ட் பாயிண்ட் பியரிங். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ஃப்ரிக்ஷனையும் பியரிங்கையும் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். முன்னாடி வீடியோவில் வந்து இந்த இதே மாதிரி பிரிக்கிறதுக்கு ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அண்ட் பாயிண்ட் பியரிங்கை வந்து பிரிக்கிறதுக்காக இன்ஸ்ட்ருமெண்டல் பைல் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதையுமே பார்த்தோம். சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட்டுக்கு அதுக்கு கூட இன்னொரு டெஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட்டு, அதுவுமே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெஷர் மீட்டர் டெஸ்ட். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A soil is having a specific gravity of 2.6 and void ratio of 0.78. The water content in percentage required to fully saturate the soil at the void ratio would be. Okay. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, வாய்ட் ரேஷியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து SC = WG இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு டபிள்யூட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். W = E/G. எஸ்ங்கிறது வந்து 1 or 100%. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் கண்டிஷன்னால. ஸோ W E/G வரும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% வந்து கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் B 30% இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான் இது. Next question. A bed of sand consists of 3 horizontal layers of equal thickness. The value of Darcy K of the upper and the lower is 1 × 10⁻² cm/second, and for that of the middle layer is 1 × 10⁻1 cm/second. Ratio of the permeability of the bed in horizontal direction to that of the vertical direction is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம வந்து டயக்ராம் போட்டோம் அப்படின்னா K1, K2, K3 அதை டாப் அண்ட் பாட்டம் லேயர்ஸ்க்கு வந்து 1 × 10⁻² cm/secondங்கிறது தான் வந்து கேயோட வேல்யூ. மிடில் லேயருக்கு வந்து 1 × 10⁻1 cm/secondங்கிறது தான் கேயோட வேல்யூ. டெப்த் வந்து எல்லாத்துக்குமே சேம்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஹரிசாண்டல் ஃபார்முலா என்ன அப்படின்னா K1Z1 + K2Z2 + K3Z3 / Z⁻. ஸோ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/25 வருது. இந்த Z வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னா Z1 + Z2 + Z3 / Z1/K1 + Z2/K2 + Z3/K3 அப்படின்னு வந்து வரும். இதில் வந்து Z வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 3Z, Z/1 இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரும் அப்படின்னா 1/70 அப்படின்னு வரும். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா K horizontal/K vertical அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ K ஹரிசாண்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/25, வெர்டிக்கல் வந்து 1/70. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.8. ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 2.8 to 1 ரேஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக வந்து வேல்யூ கொடுக்கல. ஸோ வந்து 2.8 to 1ங்கிறது தான் வந்து இதுக்கான ரேஷியோ வேல்யூ. ஆப்ஷன் B. Next question. A soil has a liquid limit of 60%, plastic limit of 35%, and shrinkage limit of 20%, and its natural moisture content of 50%. The liquidity index of the soil is. Okay, liquidity index ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் டிவைடட் பை பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50%. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 35%. நெக்ஸ்ட் வந்து ஐபிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்க லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ 60 - 35 இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 வருது. ஸோ ஆப்ஷன் C 0.6 தான் வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷீப் ஃபுட் ரோலர்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் காம்பேக்டிங். ஷீப் ஃபுட் ரோலர் அப்படிங்கிறதே வந்து நமக்கு இது வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இந்த மாதிரி இந்த மாதிரி காம்பேக்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துட்டு தான் வரும் ஒரு கொஸ்டின். ஷீப் ஃபுட் ரோலர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயசிவ் சாயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். இதுவே வந்து கிரானுலார் சாயிலுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா வைப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் B கோயசிவ் சாயில் இஸ் த ரைட் ஆன்சர்.
Next question. A deposit of a fine sand has a porosity n and specific gravity of the soil solids is g. The hydraulic gradient of the deposit to develop boiling condition of the sand is given by. Okay, sand boiling condition என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க in terms of n porosity கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் வந்து அந்த வேல்யூ ஐசியோட வேல்யூ என்ன அப்படின்னா g minus 1 divided by 1 plus e அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதான் கிரிட்டிக்கல் கிரேடியன்டோட வேல்யூ g minus 1 divided by 1 plus e. க்கு பதிலாக n divided by 1 minus n அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g minus 1 into 1 minus n அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ g minus 1 into 1 minus nங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. Next question. In the schematic flow rate shown in the figure, the hydraulic potential at the point A அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிக் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டில் தான் வந்து அவங்க வந்து ஹைட்ராலிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ராப்ஸ் என்ன அப்படின்னா வந்து 9. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3. இப்போது அதுபடி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இக்விபொட்டன்ஷியல் ட்ராப்ஸ் என்ன அப்படின்னா வந்து 9. மொத்தமாக வந்து 18 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. இப்போது இதில் பாருங்கள் அப்போ வந்து ஒரு ஹெட்டுக்கு வந்து ஒரு ட்ராப்புக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 18 டிவைடட் பை 9 2 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போது ஒரு ட்ராப்போட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா வந்து 2 மீட்டர்ஸ். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பாயிண்ட் ஏல வந்து எவ்வளோ வேல்யூ ஹைட்ராலிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் 18 மைனஸ் 3 into 2 பண்ணுறோம். இங்கே 3யோட வேல்யூ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் வந்து இதில் வந்து 3. நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன்ஸ் இன்ட்டு 2. இந்த 2 எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ராப்போட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 2. அதனால் 18 மைனஸ் 3 into 2 பண்ணோம் அப்படின்னா வந்து 12 மீட்டர்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12 meters of water அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். Next question. Consider the following statements in relation to the given sketch. Okay. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க. வால்யூம் வந்து எதுக்கு அப்படின்னா ஏர் வாட்டர் சாலிட்ஸ் மூணுத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். வால்யூம் வந்து ஏர் வாட்டர் சாலிட்ஸ், அப்புறம் வந்து வெயிட் வந்து ஏர் வாட்டர் சாலிட்ஸ் அப்படின்னு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாய்ட் ரேஷியோட வேல்யூ, வாட்டர் கண்டென்ட் வேல்யூ, சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டோட வேல்யூ, அப்புறம் வந்து பார்ஷியலி சேச்சுரேட்டட் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வேல்யூ, இந்த 4 வேல்யூஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ ஈயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், விவி பை விஎஸ். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் பண்ணுறோம் அப்படின்னா 0.5 டிவைடட் பை 0.5 வரும். அதனால் வந்து 100%. இதில் வாய்ட் ரேஷியோட வேல்யூ வந்து 40%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் வந்து வெயிட் ஆஃப் வாட்டர் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். வெயிட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3. வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதனால 30% வருது. வாட்டர் கண்டென்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. ஸோ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஜியோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஏன்னா இ அண்ட் டபிள்யூ வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஜியோட வேல்யூ அவங்க கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஜியோட ஃபார்முலா. டென்சிட்டி ஆஃப் சாலிடை வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா வெயிட் பை வால்யூம்னு எழுதுறோம். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்ன்னு எடுக்கிறோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ வந்து 1/0.5 அப்படின்னு வரும், which is equal to 2. இப்போ ஜியோட வேல்யூ வந்து நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எஸ்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60%. எஸ்ஸோட வேல்யூ வந்து 60% தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு தேர்ட் ரெண்டுமே வந்து கரெக்ட். ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G + E டிவைடட் பை 1 + E × Γ W. ஸோ வந்து இது சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 1.5 g/cc அப்படின்னு. இவங்க வந்து g/cc தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து அதே இதில் தான் கண்டுபிடிக்கிறோம். 1.5 g/cc வந்து ரைட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 1, 3 and 4. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். வாய்ட் ரேஷியோ வந்து 100% நமக்கு வந்துச்சு, இங்கே வந்து 40% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் laboratory triaxial test parameters
should one specify to carry out in connection with the initial stability of the footing on saturated clay? ஓகே, இதை பற்றி நம்ம வந்து முன்னாடியே போன வீடியோலையோ அதுக்கு முன்னாடி வீடியோலையோ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதான் அந்த சியூ டெஸ்ட்டு, சிடி டெஸ்ட்டு, யூயூ டெஸ்ட் பற்றிலாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இனிஷியல் ஸ்டெபிலிட்டிக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூ டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா சிடி டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து கேட்டிருக்கிறது வந்து இனிஷியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து சியூ டெஸ்ட் மட்டும்தான். ஸோ பி அலோன் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. லாங் டேர்ம் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து சிடி டெஸ்ட்டு. இனிஷியல் ஸ்டெபிலிட்டி என்ன அப்படின்னா வந்து சியூ டெஸ்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, which one of the following gives the failure envelope for normally consolidated saturated clay sample tested in a triaxial test under drained conditions? Okay, இப்போ நார்மலி கன்சாலிடேட்டட் கிளே அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா என்சிசினா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். என்சிசியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சாண்டுன்னு சொல்லுவாங்க. சாண்டுனா என்ன அர்த்தம்? கொயஷனில் இருக்காது. சியோட வேல்யூ வந்து 0. இப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராஃபில் மட்டும்தான் வந்து சியோட வேல்யூ வந்து 0. மற்ற 3 கிராஃப்லேயுமே வந்து சிக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேச்சுரேட்டட் கிளேன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து நார்மலி கன்சாலிடேட் சேச்சுரேட்டட் கிளே அப்படிங்கிறதுனால அது வந்து சாண்டை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ வந்து கோயஷனோட வேல்யூ வந்து 0வாக தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் ஏல மட்டும்தான் சியோட வேல்யூ 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதோட கிராஃபு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த லிஸ்ட் 1 வித் த லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஷியர் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மோர் சர்க்கிள் அண்ட் இட்ஸ் என்வெலப். இப்போது இந்த சர்க்கிள், இந்த மோர் சர்க்கிள் டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டாக நம்ம வந்து வரைவோம். இந்த டெஸ்ட்டு, இந்த கிராஃப்ஸோட ஃபோட்டோஸ், இந்த கிராஃப் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ இங்கே பாருங்கள், அன்ட்ரெயின் டெஸ்ட் வந்து நார்மலி கன்சாலிடேட் சேச்சுரேட்டட் கிளே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டயக்ராம்ஸும் வந்து அதுக்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்து இன்டர்போலேட் பண்ணும்போது வந்து ட்ரா பண்ணியிருப்போம். இந்த கிராஃப்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போது இதில் வந்து மேட்ச் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ட்ரெயின்டு டெஸ்ட் ஆன நார்மலி கன்சாலிடேட்டட் சேச்சுரேட்டட் கிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் தான் அதோட வந்து மோர் சர்க்கிள் அண்ட் இட்ஸ் என்வெலப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின்டு டெஸ்ட் ஆன நார்மலி கன்சாலிடேட்டட் சேச்சுரேட்டட் கிளே. இதோட டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் தான் அதோட டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின்டு டெஸ்ட் ஆன சேச்சுரேட்டட் கோஹெசிவ் சாயில். இப்போ வந்து ட்ரெயின்டு டெஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து அதோட டயக்ராம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபைன்டு டெஸ்ட் ஆன் த கிளே. அன்கன்ஃபைன்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து 4th தான் வந்து இதோட டயக்ராம். அது அந்த கிராஃப்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். அதனால வந்து இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராம்ஸ்க்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, a soil fails under an axial vertical stress of 100 kN per meter square in unconfined compression test. Okay, the failure plane makes an angle of 50 degree with the horizontal. The shear parameters C and phi respectively will be. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா vertical stress வந்து 100 kN per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபையோட வேல்யூ வந்து 50 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சிக்மா டி தான் வந்து 100 kN per meter square. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 50 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன் வந்து ஆல்ஃபா அப்படின்னா ஃபெயிலியர் பிளேன் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 50 டிகிரி தான். இப்போ வந்து ஃபையோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 + 5/2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வந்து ஃபையோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம். ஆல்ஃபாக்கு பதிலாக 50 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைக்கு வந்து 10 டிகிரி அப்படின்னு வரும். அடுத்து சிக்மா 1 = சிக்மா 3 tan square alpha + 2c tan alpha எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அன்கன்ஃபைன்ட் கம்ப்ரெஷன் டெஸ்ட்டில் வந்து மைனர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து 0. அதான் சிக்மா 3 வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 0. ஸோ அதனால் இந்த டேர்மே வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2c tan alpha, இந்த பக்கம் சிக்மா 1 மட்டும்தான் இருக்கும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து டிவியேட்டார் ஸ்ட்ரெஸ், ஆனால் இங்கே நம்ம கேட்டிருக்கிறது வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி எடுப்போம் அப்படின்னா சிக்மா டி + சிக்மா 3. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம். சிக்மா 1 மேஜர் ஸ்ட்ரெஸ் = மைனர் ஸ்ட்ரெஸ் + டிவியேட்டார் ஸ்ட்ரெஸ். ஸோ 100 + 0. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். 2c + tan 50 அப்படின்னு வந்துடும். இதுலேருந்து நம்ம சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.95 அப்படின்னு வருது.
ஆன்சர் படி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.9 அண்ட் 10 டிகிரி அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஆப்ஷன் சி தான் வந்து வருது கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி. Next question, active earth pressure per meter length on the retaining wall with a smooth vertical back is shown in the figure will be. Okay, active earth pressure value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் வந்து காமாவோட வேல்யூ வந்து 2 tons per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. 5ஓட வேல்யூ 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 9 meters. இப்போ இதில் பாருங்கள், கேயோட வேல்யூ வந்து 30 டிகிரியாக இருந்துச்சுன்னா 1/3 அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பிஏயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் ஆஃப் கேஏயோட வேல்யூ வந்து 1/3, காமாவோட வேல்யூ வந்து 2, ஹெச்சோட வேல்யூ வந்து 9. அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 27 tons அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி 27 tons இஸ் த ரைட் ஆன்சர்.